பொதுவா லாக்அப் மரணங்கள் நடக்கும்போது ரெண்டு விஷயத்தை முக்கியமா கவனிக்கணும். ஒன்னு, ஆளக்கூடிய அரசு எவ்வளவு துரிதமா செயல்படுது, இன்னொன்னு எதிர்கட்சிகள் எவ்வளவு தீவிரமா இதை மக்கள் மன்றத்துல கொண்டு போய் சேர்க்கிறாங்க. இது ரெண்டையும் நம்ம முக்கியமா கவனிக்கணும். திருப்புவனம் வழக்கை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சியோட செயல்பாடு எப்படி இருந்தது, மறுபுறம் எதிர்கட்சிகள் எவ்வளவு தீவிரமா இதை எடுத்தாங்க, இதை எடுத்து மக்கள் மன்றத்துல கொண்டு போய் சேர்த்தாங்க அப்படிங்கறதா 2 நாளா சோசியல் மீடியாவில் விவாத பொருளா இருக்கு. திருப்புவனம் வழக்கை பொறுத்த வரைக்கும் இதோட பின்னணியை நம்ம தொடர்ந்து ஊடக செய்தியில பார்த்துட்டு வரோம். அஜித்குமார நகை காணாம போன விவகாரம் தொடர்பா கடந்த ஜூன் 27ஆம் தேதி விசாரணைக்காக அழைச்சிட்டு போறாங்க. 28ஆம் தேதி அவரை வெளியிடங்களையும் அழைச்சிட்டு போய் விசாரணை நடத்துறாங்க. தாக்கப்பட்டதுல அவருடைய உடல்நிலை மோசமானதுனால அவரை திருபுவனம் அரசு மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க அவர் உயிரிழந்துட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விஷயம் வெளியான பிறகு இந்த விவகாரம் வெளியாகுது. அதாவது சாதாரணமா ஒரு கோவில் காவலாளியா இருக்கக்கூடிய ஒருவரை விசாரணைக்காக அழைச்சிட்டு போன நிலையில அவர் உயிரிழந்துட்டார் அப்படிங்கிற செய்தி வெளியாகுது. லாக்அப் மரணம் நடந்துருச்சு அப்படிங்கிற விவகாரம் வெளியான உடனே சம்பந்தப்பட்ட போலீசார் அத்தனை பேரும் பணியிடை நீக்கம் செய்யப்படுறாங்க. 6 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்படுறாங்க. அடுத்ததான் பிரேத பரிசோதனை செய்யப்படுது. பிரேத பரிசோதனை அறிக்கை 2 நாளில வெளியாகுது. அந்த முடிவு வெளியானதுக்கு பிறகு சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்படுது. 5 பேர் கைது செய்யப்படுறாங்க. டிஎஸ்பி பணியிடை நீக்கம் செய்யப்படுறாரு. எஸ்பி காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றம் செய்யப்படுறாரு. வழக்கு உடனடியா சிபிசிஐடி கைக்கு போகுது. அடுத்ததான் முதலமைச்சர் பிரஸ் சந்திக்கும் போது உயர் அதிகாரிகள் மேல நாங்க நடவடிக்கை எடுத்திருக்கோம் அப்படின்னு அவர் பிரஸ் பார்த்து சொல்றாரு. அடுத்ததான் அமைச்சர் அஜித்குமார் வீட்டுக்கு போறாரு. உங்க குடும்பத்தினரை பார்த்து ஆறுதல் சொல்றாரு. அப்பவே முதலமைச்சரும் போன்ல உங்க குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொல்றாரு. அவங்க அம்மா கிட்ட பேசுறாரு, அவர் தம்பி கிட்ட பேசுறாரு. 5 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி கொடுக்கப்படுது. அவரோட தம்பிக்கு, அஜித்குமார் தம்பிக்கு அரசு வேலை அப்படிங்கிற ஆணையை கொடுக்கறாங்க. வீட்டுமனை பட்டா கொடுக்கறாங்க. அடுத்ததான் சிபிஐக்கு இந்த வழக்கை பரிந்துரை பண்றாங்க. 28ஆம் தேதி சம்பவம் நடந்த நிலையில 3 நாளையில இது எல்லாமே நடக்குது. எதிர்கட்சிகள் போராட்டத்தை அறிவிக்கிறதுக்குள்ள, கோரிக்கைகளை முன்வைக்கிறதுக்குள்ளாவே இது அத்தனையும் திமுக அரசு செய்து முடிக்குது. எதிர்கட்சிகளுக்கு எந்த ஸ்பேஸும் கொடுக்கல, எந்த வாய்ப்புமே அவங்க கொடுக்கல. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவர் இன்னைக்குதான் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர்கிட்ட போன்ல பேசியிருக்காரு. முதலமைச்சர் பேசினதுக்கு பிறகு நம்மளும் பேசாம இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவரும் போன்ல பேசியிருக்காரு. அதே போல அமைச்சர் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை நேர்ல பார்த்ததுக்கு பிறகு முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமாரும் அவருடைய குடும்பத்தை சந்திச்சு ஆறுதல் சொல்லியிருக்காரு. இனிமே ஆளுங்கட்சியில ஒரு பிரச்சனை நடக்கும் போது முன்னிலையில இருக்க வேண்டியது எதிர்கட்சி தான். ஆனா அதுக்கு நேர்மாறா ஆளுங்கட்சியை முன்னாடி இருந்து எல்லாம் செய்து அதுக்கப்புறம் தான் எதிர்கட்சி அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போகுது. சரி, அதிமுக தான் அப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா பாஜகவும் பெரிய அளவுல இதை மக்கள் மன்றத்துல கொண்டு போய் சேர்க்கல. சோசியல் மீடியா அளவுலயே இதை ரொம்ப சுருக்கிட்டாங்க. இந்த நிகழ்வெல்லாம் நடக்கும்போது பாஜகவினர் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. சரி, இதுக்காக தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை உடனடியா பாஜக அறிவிக்குது அப்படின்னு பார்த்தா ஆராசா அமித்ஷாவை விமர்சனம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வெல்லாம் நடக்கும்போது தமிழகம் முழுவதும் இது பரபரப்பா பேசப்படும் போது இப்படி ஒரு போராட்டத்தை பாஜக நடத்துது. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் விஜய் இது சம்பந்தமா கண்டன அறிக்கை ஒண்ணுமே கொடுக்கலையே அப்படின்னு தாவேகாவினர் காத்துட்டு இருக்கும்போது ஒரு 48 மணி நேரம் கழிச்சுதான் அவர்கிட்ட இருந்து அறிக்கை வெளியாகுது. ஆனா இதே சாத்தான்குளம் வழக்கு பொறுத்த வரைக்கும் 2020 இந்த சம்பவம் நடக்குது. சாத்தான்குளம் சம்பவம் நடக்குது. ஜூன் 19ஆம் தேதி விசாரணைக்காக பென்னிக்ஸையும் ஜெயராஜையும் அழைச்சிட்டு போறாங்க. லாக்டவுன்ல கடையை திறந்து வச்சிருந்தாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டின் பேர்ல உங்களை விசாரணைக்காக போலீசார் அழைச்சிட்டு போனதா சொல்லப்பட்டது. அங்க அவங்க கடுமையா தாக்கப்படுறாங்க. 20ஆம் தேதி அவங்களுடைய உடல்நிலை மோசமா இருந்ததாகவும் ரத்த கசிவு ஏற்பட்டதாகவும் 2-3 முறை உடை மாத்திர அளவுக்கு அவங்களுடைய உடல்நிலை மோசமா இருந்ததா பெனிக்ஸ் குடும்பத்தினர் சொன்னாங்க. ஆனா அடுத்ததா அவங்க கோவில்பட்டி கிளைச்செறியில அடைக்கப்படுறாங்க. இதுக்கு இடையில அரசு மருத்துவர் தகுதி சான்றிதழ் கொடுக்கணும். இவங்கள சிறையில அடைக்கலாமா அப்படின்னு சொல்லி தகுதி சான்றிதழ் கொடுக்கணும். ஆனா அரசு மருத்துவர் அவ்வளவு மோசமா இருக்கக்கூடிய பென்னிக்ஸையும் ஜெயராஜையும் பார்த்துட்டு இவங்களுடைய உடல்நிலை நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி தகுதி சான்றிதழ் கொடுக்கிறாரு. அதே போல நீதிமன்ற காவலை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மாஜிஸ்ட்ரேட்டும் அனுமதி கொடுக்கிறாரு. இது எல்லாத்தையும் தாண்டி கோவில்பட்டி கிளைச்செறியில சிறை அதிகாரி எப்படி அனுமதி கொடுத்தாரு அப்படிங்கிற கேள்வி எல்லாம் எழுப்பப்பட்டது. எனவே காவல்துறையினர் தான் விசாரணையின் பேர்ல உங்களை கடுமையா தாக்குனாங்க அப்படின்னு பார்த்தா அதையும் தாண்டி அரசு மருத்துவர் தகுதி சான்றிதழ் கொடுக்கிறாரு, மாஜிஸ்ட்ரேட் அனுமதி கொடுக்கிறாரு, சிறை அதிகாரியும் அனுமதி கொடுக்கிறாரு. எனவே காவல்துறையை தாண்டி இத்தனை துறையும் காவல்துறைக்கு சப்போர்ட் பண்ணுதா அப்படிங்கிற கேள்விகள் அப்ப எழுப்பப்பட்டது. கிட்டத்தட்ட 18 நாள் கழிச்சு சிபிசிஐடி விசாரணைக்கு இது போனது. பெரிய போராட்டம் எல்லாம் நடத்தி அதுக்கப்புறம் தான் சிபிசிஐடி கைக்கு இது போனது. சிபிசிஐடிக்கு போனதுக்கு பிறகுதான் சம்பந்தப்பட்ட போலீசார் ஒவ்வொருத்தரா கைது செய்யப்படுறாங்க. ஆனா இப்ப செய்தியாளர்களை சந்திச்ச இபிஎஸ் என்ன சொன்னார் அப்படின்னா, மூச்சு திணறலால பெனிக்ஸ் இறந்தார் அப்படின்னும் ஜெயராஜ் உடல்நிலை மோசமானதுனால அவர் இறந்தார் அப்படின்னு காவல்துறை சொன்னதா அவர் செய்தியாளர்கள்ட்ட சொன்னார். ஆனா ஜெயராஜ் பெனிக்ஸ் குடும்பத்தினர் என்ன சொன்னாங்கன்னா, 19ஆம் தேதி விசாரணைக்காக அழைச்சிட்டு போய் கடுமையா தாக்குறாங்க. 20ஆம் தேதி அவங்களுடைய உடல்நிலை ரொம்ப மோசமா இருந்தது. ஒருவேளை காவல்துறை நினைச்சிருந்தா
அல்லது அரசு மருத்துவர் நினைச்சிருந்தா, கோவில்பட்டி கிளைச்சிறை அதிகாரி நினைச்சிருந்தா, மாஜிஸ்ட்ரேட் நினைச்சிருந்தா அவங்களோட உயிரை காப்பாத்தி இருக்கலாம். அவங்களுக்கு கொண்டுட்டு போய் முறையான ட்ரீட்மெண்ட் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அவங்க பழைச்சிருப்பாங்க. ஆனா இத்தனை பேரும் தவறு செஞ்சாங்க அப்படிங்கறதுனாலதான் அவங்க இன்னைக்கு இல்ல, உயிரிழந்துட்டாங்க அப்படின்னு பெனிக்ஸ் ஜெயராஜ் குடும்பத்தினர் ரொம்ப வருத்தத்தோட பதிவு பண்ணியிருந்தாங்க. எனவே 19ஆம் தேதி தாக்கப்படுறாங்க, 22ஆம் தேதி ஒருத்தர் இறக்குறாரு, 23ஆம் தேதி ஒருத்தர் இறக்குறாரு. 4 நாளா இவ்வளவு பெரிய கொடூரமான செயல் நடக்குது. அதுக்கப்புறம் தான் இந்த விஷயம் வெளியில வருது. இந்த விவகாரத்துல திமுக பெரிய போராட்டம் நடத்துது. அப்போ அதிமுக அரசு பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு 20 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க, திமுக 25 லட்சம் ரூபாய் கொடுக்குது. திமுக கூட்டணி கட்சியினரும் போராட்டம் பண்றாங்க. அரசியல் கட்சிகள் மட்டும் இல்லாம சினிமா நட்சத்திரங்களும் குரல் கொடுக்கறாங்க இதுக்கு. எனவே சாத்தான்குளம் வழக்கு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கும் யாருமே மறக்க மாட்டாங்க, மறந்திருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த மக்கள் மன்றத்துல ஒரு ஒருங்கிணைப்பு பண்ணி ஒரு பெரிய போராட்டம் நடத்தி மக்கள் மன்றத்துல இதை கொண்டு போய் சேர்த்தாங்க. ஆனா அஜித்குமார் வழக்கு பொறுத்த வரைக்கும் அதுக்கான ஸ்பேஸ் ஆளுங்கட்சி கொடுக்கவே இல்லை. அடுத்தடுத்து உடனே நடவடிக்கை எடுத்துட்டாங்க. ஆனா கிடைக்கக்கூடிய அந்த இடைவெளியையும் எதிர்கட்சிகள் சரியா பயன்படுத்திக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டு அவங்க மேல முன்வைக்கப்படுது. ஏன்னா இதுல அரசியல் செய்யலாமா அப்படின்னு சிலர் கேட்கிறாங்க. ஆனா சாமானிய மக்களுக்கு இது போன்ற பிரச்சனை நடக்கும் போது இதை மக்கள் மன்றத்துல முறையா கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் எதிர்கட்சிகளுக்கு தான் இருக்கு. அப்படி அவங்க மக்கள் மன்றத்துல இதை கொண்டு போய் சேர்க்கும் போதுதான் அடுத்தடுத்து இது போன்ற பிரச்சனைகள் நடக்காம தடுக்க முடியும். ஆனா இன்னைக்கு ஆளுங்கட்சி தான் உடனே நடவடிக்கை எடுத்துட்டே அப்படிங்கிற மனநிலையில இருக்காங்க. அந்த மனநிலையை கொடுத்தது ஆளுங்கட்சி அப்படின்னாலும் கூட மறுபுறம் எதிர்கட்சிகள் தான். ஏன்னா இந்த பிரச்சனையை அந்த அளவுக்கு எதிர்கட்சிகள் தீவிரப்படுத்தல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எதிர்கட்சிகள் மேல இருக்கு, குறிப்பா அதிமுக மேல இருக்கு. இதை யார் தொடர்ந்து முன்வைக்கிறாங்க அப்படின்னா பாஜக ஆதரவாளர்கள், அண்ணாமலைக்கு ஆதரவா இருக்கக்கூடியவங்க, பாஜக அதிமுக கூட்டணியை விரும்பக்கூடியவர்களே எடப்பாடி பழனிசாமி மேல இப்படி ஒரு விமர்சனத்தை தொடர்ந்து முன்வைக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. எனவே இவங்க எல்லாரும் சொல்ற மாதிரி திருபுவனம் வழக்குல எந்த அளவுக்கு ஆளுங்கட்சி துரிதமா செயல்பட்டது, எதிர்கட்சியோட செயல்பாடு இதுல எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. தொடர்ந்து பேசலாம்.